பகுதி 8 கிளியும் காகமும். காட்டின் ஓரத்தில் ஒரு பெரிய பனைமரத்தில் சித்ரா என்றொரு கிளி வாழ்ந்து வந்தது. அந்த கிளி மரகத பச்சை நிறத்தில் சூரிய ஒளியில் பிரகாசமாக ஜொலித்தது. அது இனிமையாக பாடத் தொடங்கியதும் மான்களும் முயல்களும் குரங்குகளும் அதன் மரத்தடியில் கூடிவிடும். சித்ராவின் குரலை கேட்டால் காட்டிலுள்ள கவலைகளெல்லாம் பறந்துவிடும் என்று விலங்குகள் மகிழ்ச்சியுடன் பேசிக்கொள்ளும். அதே காட்டின் மறுபக்கத்தில் கருணா என்ற ஒரு காகம் வாழ்ந்து கொண்டிருந்தது. கருணா அடர் கருப்பு நிறத்தில் சாதாரணமாக இருந்தது. அது கா என்று கூக்குரலிடும் போதெல்லாம் மற்ற விலங்குகள் காதுகளை பொத்திக்கொள்ளும். இந்த காகத்தின் சத்தம் எவ்வளவு கர்க்கசமாக இருக்கிறது என்று சில விலங்குகள் கேலி செய்தன. இதனால் கருணாவின் மனதில் பெரும் வருத்தம் குடிகொண்டது. அது எப்போதும் தனிமையில் வாடியது. ஒருநாள் கருணா தன் தைரியத்தை வரவழைத்துக் கொண்டு சித்ராவிடம் பறந்து சென்றது. சித்ரா, உன் குரல் தேன் போல இனிக்கிறது. அதனால்தான் எல்லோரும் உன்னை விரும்புகிறார்கள். ஆனால் என் குரலை கேட்டால் எல்லோரும் வெறுக்கிறார்கள். நான் மிகவும் துன்பமாக இருக்கிறேன் என்றது. அதை கேட்ட சித்ரா, என் குரலைப் போல நீயும் பாட வேண்டுமா? அது எப்படி முடியும் என்று கேட்டது. கருணா, தயவு செய்து எனக்கு கற்றுக்கொடு. உன்னைப் போல பாடக் கற்றுக்கொண்டால் நானும் மதிக்கப்படுவேன் அல்லவா என்று மன்றாடியது. சித்ரா மெதுவாகச் சிரித்து, அன்புள்ள கருணா, உன் குரலும் இந்த காட்டிற்கு மிகவும் தேவையானது. என் குரல் இனிமையாக இருக்கலாம், ஆனால் ஆபத்து வரும்போது எச்சரிக்கை செய்ய உன் குரல்தான் வலிமையானது. இயற்கை நம் ஒவ்வொருவருக்கும் ஒரு தனித்தன்மையை கொடுத்துள்ளது என்றது. ஆனால் கருணா மனம் உடைந்து, இல்லை இல்லை, உன் பேச்செல்லாம் எனக்கு புரியவில்லை. நான் உன்னைப் போல பாடக் கற்றுக்கொள்ள வேண்டும். அப்போதுதான் எல்லோரும் என்னை மதிப்பார்கள் என்று பிடிவாதம் பிடித்தது. அதன் கண்களில் நீர் துளித்தது. அப்போது அந்த பக்கமாக உலாவந்த சிங்க நீதிபதி ராஜா இருவரின் உரையாடலையும் கேட்டது. அது கம்பீரமாக நடந்து அவர்கள் அருகில் வந்தது. அதன் வருகையை கண்டதும் இருவரும் அமைதியானார்கள். சிங்கம் முதலில் கருணாவை நோக்கி, கருணா, உன் குரல் இனிமையாக இல்லை என்று நீ ஏன் வருந்துகிறாய்? உன் கூக்குரல்தான் இந்த காட்டின் உண்மையான பாதுகாப்பு மணி என்றது. புயல் வருவதற்கு முன்பும் வேட்டைக்காரர்கள் உள்ளே நுழையும் போதும் உன் எச்சரிக்கை ஒலிதான் மற்ற விலங்குகளை காப்பாற்றுகிறது. உன் குரல் இல்லையென்றால் இந்த காடு பலமுறை அபாயத்தில் சிக்கியிருக்கும். உன் திறமையை நீ மதிக்க கற்றுக்கொள் என்று அறிவுறுத்தியது. பிறகு சித்ராவை நோக்கி, சித்ரா, உன் குரல் இனிமையானது, அது எல்லோருக்கும் மகிழ்ச்சியை தருகிறது. ஆனால் ஒவ்வொருவரின் மதிப்பும் அவரவர் செய்யும் வேலையில்தான் உள்ளது. கருணாவின் குரலும் இந்த காட்டிற்கு அவசியம். இனி நீ கருணாவை சிறுமைப்படுத்தாமல் அதை ஊக்குவிக்க வேண்டும் என்றது. சிங்கத்தின் வார்த்தைகளை கேட்ட கருணாவின் உள்ளம் மகிழ்ச்சியால் நிரம்பியது. அரசே, மிக்க நன்றி. இனிமேல் நான் என் குரலுக்காக வெட்கப்பட மாட்டேன். என்னுடைய பங்கு எவ்வளவு முக்கியமானது என்பதை இன்றுதான் நான் புரிந்து கொண்டேன் என்று உற்சாகமாக கூறியது. சித்ராவும் தன் தவறை உணர்ந்து, கருணா, என்னை மன்னித்துவிடு. அரசர் சொல்வது சரிதான். நான் உன்னை ஒரு நண்பனாக மதிக்கிறேன். உன் குரலும் என் குரலும் சேர்ந்து இந்த காட்டிற்கு மகிழ்ச்சியையும் பாதுகாப்பையும் தரட்டும் என்றது. அந்த நாளிலிருந்து சித்ராவும் கருணாவும் நல்ல நண்பர்களானார்கள். கருணா எச்சரிக்கை கொடுக்க, சித்ரா மகிழ்ச்சியை பரப்ப காடு சமநிலையுடன் செழித்து வாழ்ந்தது. ஒவ்வொருவருக்கும் ஒரு தனித்திறமை உண்டு, அதை அனைவரும் மதிக்க வேண்டும் என்பதை அந்த காடு கற்றுக்கொண்டது.